சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கயல், வணக்கம்மா. வாங்க தம்பி. கயல் கிட்ட கொஞ்சம் பேசணுமா, அதான் அவளை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா தம்பி? அவ உள்ளதா இருக்கா, நீங்க வாங்க வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உள்ளதா இருக்கா, கூப்பிடுறேன். சரிங்கம்மா. கயல், கயல். ஹே கயல், வா ஆனந்த், வா உள்ள வா. நீங்க போய் பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு. ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாம்மா, நீங்க பாருங்கம்மா. சரி நீ உட்காரு, நான் பாத்துக்கிறேன். உட்காரு, நான் பாத்துக்கிறேன். நீ உட்காரு. இப்ப எப்படி இருக்கு கயல், பரவாயில்லையா? ஓரளவுக்கு பரவாயில்ல. அன்னைக்கு யாரால இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, வீட்டாளுங்க பணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு இதை எதை பத்தி யோசிக்காத, நிம்மதியா ரெஸ்ட் எடு. ஆனந்த், எழில் உன்கிட்ட ஏதாச்சும் பேசினானா? இல்ல கயல், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் அவன் கால்லாம் எதுவும் பண்ணல. ஏன் கயல், இன்னும் ஒன்னு அவன் பார்க்க வரலையா? ஆமா ஆனந்த், ஹாஸ்பிட்டல்ல கண் முழிச்சதுல இருந்து அவனை பார்க்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்ன கயல் சொல்ற? எனக்கு கேட்கவே புதுசா இருக்கு. எழில் அப்படி பண்றவன் கிடையாது. அதான் எனக்கும் தெரியல. என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஆண்டி ஏதாவது எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கயல், அதுக்கெல்லாம் அவன் அசர்றவன் கிடையாது. பெத்தவளை விட கயல் தான் முக்கியம்னு அவங்க அம்மா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியும் ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அவன் அந்த வார்டை விட்டே நகரல. சாப்பாடு, தண்ணி, தூக்கம் இது எல்லாத்தையும் மறந்து கயலை பார்த்தா போதும்னு காத்துட்டு இருந்தான். நீ கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் எங்க போனான்னு தெரியலையே. அதான் ஆனந்த், எனக்கும் தெரியல அவனுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இந்த திடீர் மாற்றம். கயல், எனக்கு உன் அவஸ்தை புரியுது. நீ வேணா அவன் நம்பருக்கு இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ண, எடுக்கல. அப்புறம் அங்கிள் கிட்ட பேசின, அவன் ஏதோ பிசினஸ் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிருக்கிறதா சொன்னாரு. ஹே ஆமா கயல், பெங்களூர்ல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிசினஸ் டீல் இருக்கு, அதை மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு பெரிய டீல் போயிடும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனந்த், அவனுக்கு அந்த மாதிரி அங்க எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்திருந்தா அது அவன் என்கிட்ட சொல்லியிருப்பான்ல. என்ன சொல்லியும் கையில சமாளிக்க முடியலையே. டே மச்சான், எங்கடா இருக்க? எங்க போய் தொலைஞ்ச? கம்ப்ளீட்டா என்னை இப்படி ஒதுக்கிட்டு அவன் இருந்ததே இல்லை. என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு ஏதோ தலை போற ஆபத்துல மாட்டிக்கிட்டானோன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அதனாலதான் அவன் என்ன பார்க்க வரல. கயல், இந்த மாதிரி நெகட்டிவா யோசிச்சு உன் உடம்ப கெடுத்துக்காத. நீ பயப்படுற மாதிரி எழிலுக்கு எதுவும் ஆயிருக்காது. உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுல்ல, அதான் மச்சான் முழு மூச்சா அவனோட வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான். பெங்களூர் மீட்டிங் முடிச்ச உடனே உனக்கு கண்டிப்பா கால் பண்ணுவான். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு, சரியா? இந்த பார் கயல், அவனால தினமும் கண்ணாடி பார்க்காம கூட இருந்துட முடியும். ஆனா உன்கிட்ட பேசாம உன்னை பார்க்காம ரொம்ப நாளைக்கு அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. நீ வேணா பாரு, மீட்டிங் முடிஞ்ச கையோட கயல்னு துள்ளி குதிச்சு ஓடி வந்து உன்கிட்ட வந்து பேசுவான். ஒருவேளை எனக்கு அவன் கால் பண்ணானா நான் உனக்கு ட்ரை பண்ண சொல்றேன். இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன்,
எதை பத்தியும் யோசிக்காம ரெஸ்ட் எடு. ம்? நான் வரேன், நீ இரு, போயிட்டு வரேன். வேணா வேணான்னு நான் ஆரம்பத்துல இருந்து தடுத்தும் அந்த கேடி குடும்பத்தை கால விழ வைப்பேன்னு என் புருஷன் கோடி கணக்குல செலவு பண்ணாரு. அவங்கள அழிக்கிறதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னு பல நாள் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அது மொத்தத்துக்கும் பலன் கிடைக்காம தொக்க மாட்டிக்கிட்டமே. ஐயோ, இனிமே நான் எப்படி ரோட்ல நடந்து போவேன்? எப்படி ரோட்ல நடந்து போவேன்? ஐயோ ஐயோ அப்பா, என் புருஷனை என்னதாப்பா ஆச்சு? ஏன்பா இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க? அவமானப்படுத்திட்டாங்களே இப்படி என் புருஷனை. ஐயோ, எப்பேற்பட்ட மனுஷன் இவரு. ஐயோ, இவங்க வேற. என்னால தாங்க முடியல. அம்மா, புலம்புறத நிப்பாட்டிட்டு என்ன ஆச்சுன்னு நீயாவது சொல்லுமா. அப்பா, என்னாச்சு? ஏதாவது பெரிய பிரச்சனையா? சொல்லுங்கப்பா, பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் பாத்துக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அதான் மொத்தமா எல்லாம் முடிஞ்சு போச்சே. எங்களை பாடையில ஏத்துறதுதான் பாக்கி. விட்டிருந்தா மூர்த்தியை ஏவி விட்டு கையில அதையும் செய்ய வச்சிருந்திருப்பா. அம்மா, ஏமா இப்படி வெக்ஸ் ஆகி பேசுற? முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஆர்த்தி குட்டி, இவ்வளவு நாள் கயல் மட்டும்தான் என்னையும் உங்க அப்பாவையும் கெட்டவங்களா பாத்துக்கிட்டு இருந்தா. இப்போ அந்த கயலோட ஒட்டுமொத்த குடும்பமும் எங்களை விரோதியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனந்தி அந்த குடிகாரன் தலையில கட்டுறோம்னு ஒரு லாரி மண்ணை நாங்களே எங்க தலையில அள்ளி கொட்டிக்கிட்டோம். திருட்டுத்தனமா நடக்க இருந்த ஆனந்தியோட கல்யாணத்தை நிறுத்தி எதுக்கு உங்களுக்கு இந்த கேவலமான வேலைன்னு ஊரே கேளு நாடே கேளுன்னு எங்களை கேவலப்படுத்திட்டா. இவங்களுக்கு வேணும். சூப்பர். கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. இவங்க உள்நோக்கம் என்னங்கிறது கயல் விட்ட ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது போதும். இனிமே கயல் குடும்பத்துக்கு எதிராக இவங்களால எந்த சூழ்ச்சியுமே பண்ண முடியாது. மாமா மாமான்னு கூள கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்த அந்த காமாட்சி எங்களை ஒரு மாதிரி கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டா. என்னையே ஏமாத்துனீங்கன்னு அந்த ஆனந்தி எங்க மூஞ்சியில காரி மட்டும்தான் துப்பல. உங்க அப்பாவை பார்த்து எதுக்கு உங்களுக்கு இந்த ரெட்ட வேஷம்னு அந்த மூர்த்தி பைய சட்டைய பிடிச்சு அடிக்காத குறையா கேள்வி கேட்டுட்டான். அந்த அன்பு பைய எங்களை அடிக்க மட்டும்தான் செய்யல. அந்த கயல் கண் அசைச்சிருந்தா எப்படி என் தங்கச்சி வாழ்க்கைய அழிக்க நினைப்பீங்கன்னு வந்த ஆம்புலன்ஸ்லயே அவன் எங்களுக்கு பாடைய கட்டியிருப்பான். அவங்க திட்டது கூட எனக்கு பெருசா வலிக்கல. ஆனா இதுக்கப்புறம் அந்த கயல் குடும்பத்துக்கு எதிரா இவரால ஒரு குண்டுமணி கல்ல கூட நகர்த்த முடியாது. அநியாயமா என் புருஷன் அந்த கயல் கிட்ட தோத்துட்டாரு. இனி நம்ம குடும்பத்துக்கு எதிரா அவ என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே எனக்கு வயித்துல அப்படியே புளிய கரைக்குது.